ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம அரிஸ்டோகிராட்ஸ் ரிவெஞ்ச் மனுவோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுவும் பார்க்கலாம், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும். வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 20 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. நம்ம ஹீரோ அந்த மிஸ்கி கூட க்ளோஸ்ன்னு இருப்பான். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் இல்லை. அப்போ மிஸ்கி சொல்கிறாங்க, சார் என்னை ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுங்க. ஹீரோ அப்படியே அவளை பார்த்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் என்ன நினச்சானோ என்னவோ, என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. இவளால் கோவை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்த்ததுமே ஒரு சவுண்ட் கேட்குது, உனக்கு பணம் வேணுமா? உனக்கு எவ்வளோ பணம் வேணும்? அவள் கேட்குறேன், என்னது பணமா? ஹீரோ அப்படியே இந்த பெட்டை விட்டு நடந்து போயிட்டுருக்கான். உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு சொல்லு. 50,000 yen இல்லை 1,00,000 yen இல்லை அதுக்கு மேலே வேணுமா? அவள் அப்படியே பார்த்துருக்கா. நீங்கள் உண்மையாக சீரியஸாக தான் சொல்றீங்களா? சீரியஸாண்ணா? இப்படி இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறத விடுப்பா. நான் ஆக்டிங் எல்லாம் பார்த்து எனக்கு சலிச்சு போச்சு. அவ்வளோதான் மனசு உடஞ்சிட்டா. அழுதுகிட்டே சொல்கிறா, எனக்கு பணம் தேவைதான், பட் உங்ககிட்ட நான் அந்த இன்டென்ட்டில் பழகவே இல்லை புருஷனு. அழுகிறா. என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணாதீங்க. கதறி அழுகிறா. ஹீரோ பார்க்குறான். ஓ, அப்போ அவள் அந்த இன்டென்ட்டில் வரலையா? சாரிப்பா, இது நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஓகே, நான் இந்த ஹோட்டலு எல்லாத்தோட பில்லையும் நான் ஏற்றுக்கிறேன். நீ ரொம்ப ஃப்ரீயாக விடு. இன்னைக்கு நைட் மட்டும் தங்கிட்டு நீ கிளம்பு. அப்பாவை சொல்கிறா, நீங்கள் இங்கேருந்து போக போகிறீங்களா? ஆமாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் உன்னை திரும்ப வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் அமைதியாக இரு. அவன் பார்க்குற என்ன அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கிட்டு பார்த்தா ஹீரோ காரில் போகும்போது திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்னோட ஸ்பையாக இருக்க சூட்டபுளாக இருக்க மாட்டா. இவளால் கோவை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. அவள் கதறி அழுத நினச்சி பார்த்து சொல்லியிருக்கான். அவள் ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா. என்னோட ரிவெஞ்சுக்காக இவளை நான் இன்வால்வ் பண்ணவே கூடாது. அப்படியே ஹீரோ எங்கே போகிறான்னா, அவன் ஓல்டு டேஸில் இருந்த அதே பிளேஸ் தான். ஹீரோ அங்கே போய் நின்று பார்த்துக்கிருக்கான். இந்த பர்சன் ரொம்ப கூலாக இருக்கான்லப்பா. ஆமாம், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான். ஹீரோ அப்படியே திங்க் பண்ணியிருக்கான். பார்த்தா முன்னாடி ஒரு 3 பேர் போயிட்டுருக்கானுங்க. அதை பார்த்ததும் அவனுக்கு பழையாகவும் தான். நான் ஒரு ஆர்டினரியான காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நான் லெக்சர் அட்டன் பண்ணுறது. அப்போ என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுமே இருந்தாங்க. என்னோட அம்மா கூட உயிரோடு இருந்தாங்க. எல்லாம் அந்த ஒரு நாளில் நான் இழந்துட்டேன் சொல்லிட்டு கோவத்தில் பக்கத்தில் இருக்க கல்லுலேயே குத்துறான். என்னை ஏன் ஃப்ரேம் பண்ணணும்? கோ இப்படி இங்கிட்டு பார்த்தா டாக்டர் சொல்லிட்டு இருக்கான். அப்பா, டோக்கியோட நைட் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தியா? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? அது ஹீரோ சொன்னான், இல்லை என்னால் அப்படி பார்க்கவே முடியல. என்னாச்சுப்பா? ஹீரோ சொன்னான், எனக்கு அந்த 3 பேரை ஃபஸ்ட்டு ரிவெஞ்ச் எடுத்தால் தான் எந்த ஒரு சந்தோஷமே இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த கோ, அவன் என் காலேஜ் டேஸ்லேருந்தே அவன் பிளானை எந்த அளவுக்கு போட்டான்னு தெரில. இப்போ அவன் கரண்டாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட ஓனராக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த பாருக்கு ஓனர்னு சொல்லிட்டு மேனேஜராக இருக்கான். நெக்ஸ்ட்டு அந்த டாக்குரா, அவன் பாருக்கு வர எல்லா கஸ்டமர்ட்டையும் அப்படி நடந்தது இல்லாமல் அவனுக்கு ஏன் பணம் தேவை? அவனே ஒரு ஐடி கம்பெனியோட ஃபவுண்டர் தானே. இப்படி ஏன் டேட்டி ப்ளே பண்ணி என்ன மாட்ட வைக்கணும்? நெக்ஸ்ட்டு அந்த ஜாகசாகி, அவன் ஒரு கஸ்டமராக தான் வந்தான் அந்த பாருக்கு. அந்த கோ என்னோட அந்த பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கிருக்கும்போது பட் இவன் இப்போ இண்டிபெண்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டுறான். அதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேரில் ஒருத்தன் தான் சாயங்காலம் கொண்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் என்ன மாட்டி விட்ருக்கானுங்க. நான் கண்டிப்பாக ஒரு தனியை மீட் பண்ணியே ஆகணும். அப்போ டாக்கோ சொன்னான், நல்லா இருக்குப்பா. அந்த 3 பேருக்கும் ஒருத்தனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? அது ஹீரோ சொன்னான், ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கான், மற்ற 2 பேர் ஹைட் பண்ணியிருக்கானுங்க. அவனுக்கு இடையில எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது, வெறும் நார்மலான ரிலேஷன்ஷிப் மட்டும்தான். டாக்கோ சொன்னான், அது ஓகே, நீ ஏன் இப்போ கோவா மட்டும் மீட் பண்ணுற? மற்ற 2 பேரை எப்படி கனெக்ட் பண்ண போகிறா நீ? ஹீரோ சொன்னேன், நான் அதுக்காகத்தான் இந்த பார்ட்டி அட்டன் பண்ணுறதுக்காக ஒரு பிளானை போட்டிருக்கேன். என்ன? ஆமாப்பா, அங்கே தான் எல்லாரும் ஃபண்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேரை பிடிக்கிறதுக்காக பொலிட்டீஷியன்ஸ்லேருந்து எல்லாருமே இருப்பானுங்க. ஏன்னா வெல்த்தி பீப்புள்ஸ் எல்லாம் பார்ட்டியில் கேதர் ஆகுது. என்ன சஸ்பீஷியஸாக இருக்காதா? நான் அதுக்காகத்தான் போகிறதுக்கு ஒரு இன்விடேஷனை சீக்கிரமே வாங்க போகிறேன். அதுக்காகத்தான் நான் பிளானும் போட்டேன்னு சொன்னான். பார்த்தா அந்த டிக்கெட்டை வர வச்சதே நம்ம ஹீரோ தான். சொல்லியிருக்கான், நான் டெய்லி எப்போயுமே அந்த கோவோட பார்க்கு போயிட்டே தான் இருப்பேன். இங்கே கேர்ள்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்க. அப்போ அந்த டிக்கெட்டை சொன்னான், ஓ மிஸ்டர் குருஷு, நீங்களே ரெக்கமெண்ட் பண்ணால்
அந்த இடம் நல்லா தான் இருக்கும் போல, நானும் ஒரு நாள் கண்டிப்பாக போகிறேன். அதுக்கேற்ற மாதிரியே ஹீரோ இருக்கப்பா அவரும் வந்திருக்காரு. எனக்கு நல்லாவே தெரிஞ்சு அந்த கோவாவில் பணத்தோட ஸ்மெல்ல உணர முடிஞ்ச மாதிரி பார்த்தா அவனும் வந்து என் தூண்டில நல்லாவே மாட்டிட்டான். ஏய், நீ நல்லா அப்ரோச் பண்ணியிருக்கப்பா, நீ எவ்வளோ பணம் வேணாலும் செலவு பண்ணு, இன்னும் பத்தலையா இன்னும் எடுத்துக்க. இப்போ ஹீரோ சொல்கிறேன், நான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லவா? நான் டெய்லி போய் ட்ரிங்க்ஸ் மட்டும் பண்ணிக்கிருந்தேன்னு வச்சுக்குவேன், என்னைய எப்படி பார்ப்பான்? இதே நான் மேஜர் செக்யூரிட்டி கம்பெனியோட பிக் கிளைண்டாக இருந்தா அவனோட கண்ணோட்டம் எப்படி இருக்கும்? நான் போய் பணக்காரன்னு சொல்கிறத விட அவன் அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டப்ப என்னை பணக்காரன் அவனே ஒத்துக்கிடுவான்ல. ஆமாப்பா, அதுக்காகத்தான் நான் முதல்ல கோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அவனுக்கு தூண்டில போட்டு மற்ற 2 பேரை வெளியே கொண்டு வரேன். ஹீரோ அப்படியே மறுபடியும் கோவோட பார்க்கு தான் வந்திருக்கான். சரி, ஓகே, மிசுக்கி எங்க? அவன் சொன்னான், சார் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை போல், அவங்க இப்போ வர்றதில்லை, என்னை மன்னிச்சிருங்க சார். நான் அதுக்காக ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு சப்போர்ட் கோஸ்ட்டாக அரேஞ்ச் பண்ணுறேன் சார். அது உங்களுக்கு ஓகேவா? அவங்க அடிக்கடி வர மாட்டாங்க, பட் அவங்களுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேர்ள் தான் சார். ஹீரோ சொன்னான், சரி ஓகே நீ போ. அவன் அப்படியே போயிட்டுருக்கான். ஹீரோ உட்காந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். அன்னைக்கு பேசுனதை அவன் ரொம்ப மனசு உடஞ்சிட்டா போல. அவன் இங்கே வர்றதுக்கு இன்னி இன்டென்ட்டே இல்லை போல, அதான் அமைதியாக போயிட்டான். பட் இருந்தாலும் அது அவளுக்கு நல்லதான். இங்கே இருக்க சேஃப் கிடையாது. நான் என்னோட ரிவெஞ்சுக்காக ஒரு சூட்டபுளான உமனை கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படி அவன் திங்க் பண்ணிக்க இருக்கும்போதே ஒரு சவுண்ட், சாரி உங்களை ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டானா? ஹீரோ பார்த்ததும் அவதான் உறைஞ்சு போயிட்டான் ஷாக்கில். வா காய்ஸ், மெரு காய்ஸ், என்னடா இப்போ இங்கே இருக்கா? நைஸ் டு மீட் யூ சார், நான் தான் மெரு. ஹீரோ அப்படியே திங்க் பண்ணி வைக்கிறேன், காலேஜ் டேஸில் இருந்த மெருவையும் இப்பையும் இவ்வளோ அது மெரு. அவன் ஷாக்கில் இருக்க கூட அவள் பக்கத்தில் உட்காந்து அவ்வளோதான் ஹீரோ அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிருக்கா. இதோட இந்த சாப்டர் 20 முடியுது. காய்ஸ், உண்மையாக மனசை உடச்சிட்டானுங்க. எனக்கே எப்படின்னா நம்ம ஹீரோக்கு எப்படி இருந்துச்சோ பாவம். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை காய்ஸ்.